ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. ஜென்சிக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும் சார். மனசஞ்சலங்கள் அதிகமா இருக்கு. நான் பார்க்க கூடாத வீடியோஸ்லாம் தான் என் கண்ணில் படுது. விரத காலத்துல தான் உங்களுக்கு காமம் சார்ந்த என்ன வரும், விரத காலத்துல அசைவம் சார்ந்த என்ன வரும். தைப்பூசம் வரத ஆரம்பிச்சு 10 நாள் போயிட்டு இருக்கேன். திடீர்னு எங்க வீட்டுக்காருக்கு வேலையில பிரச்சனை வந்துருச்சு. அவர் என்ன சொன்னார், நீ இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றாரு. இல்ல மனைவி கணவரை பார்த்து நீங்க இருந்தனால இந்த மாதிரி பிரச்சனை வருது. எப்பயுமே பெண்கள் நீ சாமி கூப்பிட்டாலே இப்படி ஆயிடுச்சுன்னு எந்த பெண் சக்தியும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க சார். விரதம் இருந்துதான் எனக்கு விபத்து ஆச்சுன்னு சொன்னவங்க எல்லாருமே இந்த தைப்பூச விரதம் இருக்காங்க சார். கடன் இருந்தா நிம்மதி நினைச்சிங்க. அதுக்கு நான் கடனே வாங்குன்னு சொல்லுங்க சார். உங்களை அவமானப்படுத்துறாங்களா, கம்முன்னு இருந்துருங்க. நீங்க கண்டிப்பா அவமானத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆனந்தமான வாழ்க்கை இருக்கு. முருக பக்தர்களே 48 நாள் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, தைப்பூச விரத காலத்துல நீங்க ஆண்வெஜ் சாப்பிட்டுதான் ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வந்தா கூட, தைப்பூச வரத ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் போயிட்டு இருக்கேன் சார். திடீர்னு எங்க வீட்டுக்காருக்கு வேலையில பிரச்சனை வந்துருச்சு. அவர் என்ன சொன்னார், நீ இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றாரு. இல்ல மனைவி கணவரை பார்த்து நீங்க இருந்தனால இந்த மாதிரி பிரச்சனை வருதும்பாங்க. இல்ல வேற யாரோ ஒண்ணு சொல்லி அதை தடங்கல் பண்ண பார்ப்போம். நான் ஒண்ணு சொல்றேங்க சார். என்னைக்குமே கணவர் தான் சொல்லுவார், மனைவி சொல்ல மாட்டாங்க சார். ஏன்னா நீங்க எப்பயுமே பெண்கள் நீ சாமி கூப்பிட்டாலே இப்படி ஆயிடுச்சுன்னு எந்த பெண் சக்தியும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க சார். மீறி 1-2 பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நான் முதல் தைப்பூசம் விரதம் ஆரம்பிச்சாங்க நான் அப்பயே பார்த்துட்டேங்க சார். விரதம் இருந்துதான் எனக்கு வேலை போச்சு, விரதம் இருந்துதான் எனக்கு விபத்து ஆச்சுன்னு சொன்னவங்க எல்லாருமே இந்த தைப்பூச விரதம் இருக்காங்க சார். விரதம் இருந்து வேலை போச்சுன்றாங்கல்ல, வேலையோட போச்சுன்னு நினைச்சுக்கங்க. படுத்த படுக்கை ஸ்ட்ரோக் பேரலைஸ் படுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இவ்வளவுதாங்க சார். ஒரு அம்மா சார் இன்னைக்கு ஒரு வாய்ஸ் அவுட் போட்டிருக்கேன் முருக சாட்சின்னு சொல்லி. நானே அவங்கள மறந்துட்டேன் ஆக்சுவலா. வடப்பள்ளி கோயிலில் கருவாரையில் முருகரை பார்த்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கும் என்னோட தங்கச்சிக்கும் ஒரே டைம்ல கேன்சர் சார். ஒரு குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு அந்த வியாதி வந்தாலே ஒரு பெரிய கவலை இதா வருது. அப்போ அவங்க சொல்றாங்க, இது கரெக்டா ரிப்போர்ட் நான் ஒரு தொகையை இழந்துட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்கன்னா கம்முன்னு இருங்குமா, நீங்க ஏமாந்தனால தான் உங்களுக்கு எந்த எஃபெக்டும் வரல. அதுக்கு நான் கெட்டவங்களும் சொல்ல சார். இதை நான் நிறைய பேர் சொல்றேன் ஒரு 10% மனசு ஏத்துக்கும் சார். 90% இது சரியா குழப்பமான இருப்பாங்க. அவங்களுக்காக நான் சொல்றேன், கடன் இருந்தா நிம்மதி நினைச்சிங்க. ஒருத்தர் இப்ப நடந்த சம்பவம் சார். ஐயா இது நடந்த உண்மையிலே அவர் பேர் வேறு முதல் கொண்டு அவர்கிட்ட அனுமதி கேட்டு நான் சொல்றேங்க சார். வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்காரு. அவர் சொல்றாரு, அவர் எப்பயுமே ஃபோன் பண்ணிட்டே இருப்பாருங்க சார். ஒரு ஆட்டோக்காரு, அவரோட சார்ந்த தொழிலுக்கு அவருக்கு பிரச்சனை வச்சுங்களேன். நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லா கடனும் அடைச்சிட்டேன்றாரு. எல்லா கடன் அடைச்சிட்டா எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் எனக்கு இருந்த ஒரு பெரிய இதை முடிச்சிட்டேங்க. எல்லாமே முருகப்பெருமான் கொடுத்தா நான் ரொம்ப நன்றிங்க. நான் முருகர் நன்றி சொல்லுங்க. நான் ஒன்னேன்னு சொல்லிட்டு கேளுங்க, சும்மா ஒரு லோன்ல போய் ஏதோ ஒரு இஎம்ஐ ஒன்று வாங்க மாசம் கட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு கடனால துன்பம் வரணுன்றப்போ நீங்க அதை தப்பிச்சு நீங்க வெளியே வந்துட்டீங்க. அதுக்கு நான் கடனவே வாங்குன்னு சொல்லுங்க சார். நான் கர்மாராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சி உணர்ந்த சில விஷயங்கள் சார். இது சொல்லிட்டாருங்க சார். ஒரு 30-35 நாளைக்கு முன்னாடி தீபாவளி டியூடு படம் வந்துச்சுங்களே நவம்பர், அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க மிஸ்ஸஸ் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பேரலைஸ் அட்டாக் வந்துருச்சு, இப்பயும் அவருக்கு படுத்த படிக்க இருக்கு, இப்போ பிசியோதெரப்பிலாம் கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போது நான் இதை யோசிக்கிறேன் திரும்ப, இது முடிஞ்சனால அவருக்கு அடுத்த துன்பம் வந்துருச்சா, இல்லை இது என்ன கணக்கு, அவரோட எனக்கு ஜாதகமாக வந்த அளவுக்கு பார்க்க தெரியாது. ஆனால் கர்மாராய்ச்சியில் ஒரு துன்பத்தை தப்பிச்சிங்கனாலே உங்களுக்கு அடுத்த துன்பம் ரெடியாக இருக்கு. நீங்க இதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களை அவமானப்படுத்துறாங்களா, கம்முன்னு இருந்துருங்க. நீங்க கண்டிப்பா அவமானத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆனந்தமான வாழ்க்கை இருக்கு. நிச்சயமா சார். சார் பசுபதினு ஒரு நடிகர் இருக்காருல்ல, அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாருங்க சார். இப்போ லேட்டஸ்ட் கிரீன் கலர் ஷர்ட் போட்டு நீங்க அவர் பசுபதியா பார்க்காம அவர் ஒரு பிரபஞ்சம் அனுப்பின ஒரு கருவியா பார்த்து அவர் சொன்ன ஒரு விஷயம் சார். எதுக்கு மனசுல ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்கன்னு கேட்கறாரு சார். அப்ப முன்னாடி நான் நல்லவனா காட்டி எனக்கு என்ன கிடைக்க போகுது, எனக்கு ஏன் நீ நினைச்ச மாதிரி நான் இல்லையா, ஓகே விட்டுரு, நான் இப்படிதான் சரியான அர்த்தமான வார்த்தை சொன்னா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சார். நான் நிறைய இந்த பிரபஞ்சம் பத்தி தேர்றதுனா அவர்லாம் ஒரு பிரபஞ்ச கருவியா தான் பாக்குறேன் சார். எவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா ஒரு 4 நிமிஷம் வீடியோல சொல்லிட்டாருங்க சார். இவன் என்ன நினைக்கிறான், அவன் நம்மளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும், ஐயோ இப்படி இங்க முக்காவாசி மனிதர்கள் துன்ப போறதுக்கு காரணமே சொந்தக்காரங்க என்ன நினைப்பான், இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்காக நினைச்சு இல்லாத துன்பத்தை இவங்களே தேடி கொண்டு வச்சுக்கிட்டு வருத்தப்படுறவங்க தான் சார் அதிகம் சார். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க மனநிலைக்கு வர முடியாது. வர்றதுக்கு ரொம்ப பக்குவம் வேணும். வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியா நடக்கும் சார். நிச்சயமா சார், நிச்சயமா. ஸோ அதனால இந்த தைப்பூசம் விரத காலம்ல கணவன் மனைவி சண்டை வருமானம் உறுதியா வரும். 47 நாள் எந்த பிரச்சனையும், 48 நாள் கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம். மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த சண்டையும் போடாம பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த சண்டைலாம் ஏன் வந்துச்சுன்ற பதில் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 நாள்ல தெரிய வரும் சார். நிச்சயமா சார். அந்த தைப்பூசம் ஜென்சி இருப்பாங்க. இப்போ
புதுசா பாக்குற சில பிள்ளைகள்லாம் இருக்கு பாருங்க. இந்த தைப்பூசம் புதுசா இருக்கிறதுல வந்து உங்களுக்கு பெரிய ஆச்சரியம், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா சார், அதனாலதான் அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் சார். ஆந்திரால ஒரு முருக பக்தர் சார், தமிழே தெரியாத ஒரு முருக பக்தர், அவர் தமிழ் நண்பர் மூலியமா என் காணொலி பார்த்திருக்காருங்க சார். தைப்பூசம் விரதம் இருக்காரு, ஆந்திரால இருந்து திருவண்ணாமலைக்கு வந்திருக்காரு. வந்து நான் கரெக்டா முருகப்பெருமான கம்பத்தினரை பார்த்துட்டு வெளியே வரப்போ அவர் நின்று பேசினார். அவர் சொன்னார் இந்த விஷயத்த. அவருக்கு போன வருஷம் தைப்பூசம் விரதம் நல்லது நடந்திருக்கு, அதனால 2வது வருஷம் இருக்காரு. நிச்சயமா இதெல்லாம் பெரிய ஆச்சரியம். இந்த வருஷம் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் சார். அதே சமயத்துல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பேசுறாங்க முருகர் பத்தி, அது வந்து உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. முருகர் யுகம் ஆரம்பம்ன்றது வந்து சும்மா சாதாரணமா முருகப்பெருமான் சொல்ல வைக்கல, நீங்க பெருசா போங்க சார். அதே மாதிரி பாருங்க, சண்டிகேஸ்வரரோட சிலைகள் வந்து நிறைய கிடைக்கும் சார். நான் சொல்ல முருகர் பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறம் பைரவர் வருவார், அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் வருவார், அதுக்கப்புறம் இப்படியே ஒரு. ஆனா சார் முருகர் வந்து அடுத்த 14 வருஷம் நீங்க எங்க முருகர் எதிலும் முருகர் தாங்க சார். நிச்சயமா 2026 இன்னும் முருகரோட அற்புதம் அதிசயம் நடக்குங்க சார். நிச்சயமா சார். ஜென்சிக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும் சார். இந்த விரதம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மன சஞ்சலங்கள், நான் எதை சொல்ல வரேன்னு புரிஞ்சிடும், உறவுகளுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், மனசஞ்சலங்கள் அதிகமா இருக்கு. நான் பார்க்கக்கூடாத வீடியோஸ் எல்லாம் தான் என் கண்ணில் படுது. அதுதான் சொல்றேன்லங்க சார், என்னைக்குமே நம்மளோட பெரிய புத்திசாலி யாருனாங்க சார். இப்போ சித்திரகுப்தர் நம்ம சொன்னோமா, நம்ம நிழல் தான் நம்ம சித்திரகுப்தர்லங்க சார். நம்ம நிழல் எப்படி கூடிய இருக்கோ அதே மாதிரி நம்ம ஊழ்வினை கர்மவினையும் நம்ம தூங்குற நேரம் போ வெளியிலையோ இல்லை முடிச்சுட்டு நேரம் பக்கத்துலேயும் கிடையாது சார். நீங்க அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஊழ்வினை கர்மம் உங்க கூடிய தான் டிராவல் பண்ணோம். அது முழுக்க முழுக்க என்ன பண்ணுன்னா, நீங்க இந்த துன்பத்தை அனுபவிக்கணும்னு விதி இருக்கிறப்போ நீங்க விரதம்னு ஒன்று ஆரம்பிச்சு இறைவன் பார்த்தப்ப நெருங்க போறீங்க, இறைவனை சரணாகதி அடைகிற சூழ்நிலை வரப்போ அது இந்த மாதிரிலாம் பண்ணுங்க சார். நீங்க சோசியல் மீடியா மூலயமா எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குதுங்க சார். அதுவும் ஒரு பிரபஞ்ச சக்தி தான். சும்மா வந்து திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல முருகர் ட்ரெண்ட் ஆகல, சோசியல் முருகர் ட்ரெண்ட், அதுவும் ஏதோ ஒரு ஒளி மற்றும் ஒளி மூலயமா ஒரு செயல்படுறப்போ இது எல்லாமே அந்த மன சஞ்சலம் கொடுக்குங்க சார். ஆனால் எல்லாத்தையும் நீங்க கடந்து போகணும்னு நினைக்காதீங்க. நீங்க நான்வெஜ் இந்த விரத காலத்திலேயே நான் சொல்லுவேங்க சார், ரொம்ப இருக்க முடியல, எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும், இல்லை நீங்க வேற ஏதாவது தவறு பண்ணக்கூடிய சூழ்நிலை மனசு வந்தா கூட அதை பண்ணிட்டு போயிடுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த திரும்ப அந்த எண்ணம் வராதுங்க சார். நீங்க எப்போ ஒன்னு அனுபவிச்சு கடந்து போக ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த பக்கம் வருங்க சார். நான் அனுபவிச்சிருக்கேன் சார். நான் விரதம் இருக்கும்போது சுந்தரானந்த சுவாமிகளுக்கு போய் கேட்பேன், ஸ்டார் பிரியாணியை பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குங்க, என்ன சாப்பிடுன்னு. இப்போ ஒருத்தங்களை மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்னால நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியலன்னா சாப்பிடுங்கம்மா, தப்பே இல்லைங்கம்மா, சாப்பிட்டு திரும்ப விரத ஆரம்பிங்க, திரும்ப அதுல இருந்து 48 நாள் இருங்க. நீங்க என்னைக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு மண்டலம் கம்ப்ளீட் பண்ணிருங்க வாழ்க்கையில. தைப்பூசம் விரதம் கூட விட்டுருங்க சார். 360 நாள்ல ஒரு மண்டலத்தை கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. ஒரு மண்டலத்தை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அந்த ஒரு மண்டலம் உங்க வாழ்க்கை எவ்வளவு நாளா மாத்துது பாருங்க சார். ஏன் சார் சபரிமலைக்கு போறவங்க இது வரைக்கும் கம்மியானதா சரித்திரமே கிடையாதுங்க சார். நாளுக்கு நாள் அதிகம் தான் சார் ஆயிட்டு இருக்கு, வருஷத்துக்கு வருஷம் அதிகம் தான் சார் ஆயிட்டு இருக்கு. ஏன் அந்த 40 நாள் ஒரு மாற்றத்தை கொடுக்குது வாழ்க்கையில. 40 நாள் தீர்க்க முடியாத சொத்து பிரச்சனை தீர்க்கப்படுது, கிடைக்காத வேலை கிடைக்குது, நடக்காத கல்யாணம் நடக்குதுன்றப்போ அவன் அடுத்த வருஷம் ஆட்டோமேட்டிக்கா தயாராகி போறாங்க சார். நிச்சயமா சார். குடிய நேத்து வரைக்கும் விட முடியாத ஒரு சின்ன மாலையை போட்டதுக்கு அப்புறம் 40 நாள் அதை பத்தி நினைப்பே இல்லாம இருக்காரு. அதனால முருக பக்தர்களே 40 நாள் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, தைப்பூச விரத காலத்துல நீங்க ஆன்வெஜ் சாப்பிட்டு தான் ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வந்தா கூட சாப்பிட்டுட்டு திரும்ப விரத ஆரம்பிங்க. அதே 40 நாள் கண்டினியூ பண்ணுங்க. தைப்பூசத்தையும் சேர்த்து கூட நீங்க 40 நாள் இருங்க. எந்த சூழ்நிலையுமே இறைவன் உங்க வயித்தை பார்க்கல, உங்க உள்ளத்தை தான் பாக்குறாரு. நிச்சயமா சார். ஏன்னா தைப்பூசத்தை பத்தி உறவுகளுக்கு என்ன சந்தேகம் இருக்குமோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், அதற்கு மிக தெளிவான விளக்கம். ஏன்னா இப்ப யாருக்கும் அந்த ஒரு டவுட்டே இருக்காது சார். விரத காலத்துலதான் உங்களுக்கு காமம் சார்ந்த எண்ணம் வரும், விரத காலத்துல அசைவம் சார்ந்த எண்ணம் வரும். மற்ற நாள் வரைக்கும் சும்மா இருந்தோம், அப்பதான் உங்களை ஜாலியா டூர் தாய்லாந்து போலாமான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. மற்ற நேரத்துலலாம் நீங்க உங்களை கேட்கவே ஆள் இல்லாதவங்க வா பிரியாணி சாப்பிடணும்னு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஊழ்வினை கர்மனை, இந்த இயற்கை சக்தி பண்ணக்கூடியதுங்க சார். இதெல்லாம் ஒண்ணு அனுபவிங்க, இல்ல மனசு பக்குவமாய் கடந்து போங்க. இது 2 ஆப்ஷன் தாங்க சார். அதை விட்டுட்டு நான் இப்படிலாம் பண்ணாம இருந்தேனே முருகா, என்ன ஒருத்தன் கூப்பிட்டான் பிரியாணி சாப்பிட நான் கூட போகாம இருந்தேனே, எனக்கு நீ இப்படி தண்டனை கொடுத்தீங்கன்னு நினைக்காத, கேட்காதீங்க முருகர்கிட்ட. முருகர் உங்களுக்கு கொடுத்து மட்டும்தான் பழக்கம், உங்களை கெடுத்து பழக்கம் கிடையாது சார். அதான் சார் முருகர் சக்திங்க சார். கருணை கடல் சார். அருமையா அவர் கொடுக்குற தெய்வம் சார், கெடுக்கிற தெய்வம் இல்ல. அப்படி அந்த வார்த்தை சொல்ற கூட தப்புன்னு நினைப்பாங்க சார். அருமை சார். நீங்க தப்பு பண்ணா அந்த தப்பு பண்ணதை உணர்த்தி உங்களுக்கு வந்து அந்த பாடத்தை புகட்டி திரும்ப கூப்பிட்டு அரவணைச்சு வச்சுப்பாரு தவிர, முருகான்னு ஒரு வாட்டி கூப்பிட்டாலும் எனக்கு சொல்லும் போது மேய்ச்சல் இருக்குதுங்க சார். நான் பண்ணாத தப்பா சார், எப்படி என் மனசாட்சிக்கு தெரியும் சார். எல்லாத்துலயும் அவர் அரவணைச்சு பாதுகாத்து நிக்க வச்சிருக்காருங்க சார். இதுக்கப்புறம் தப்பு பண்ணாலும் முருகர் காப்பாத்தார் சார். ஆனா நான் வந்து இந்த ஒரு பக்குவமான நிலைக்கு அப்புறம் வேணாம் முருகா போதும், நிறைய ரொம்ப ஆடிட்டோம் போதும், அந்த ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் இப்போ முருகர் எனக்கு வேற மாதிரி தெரிகிறாரு. 2023 நான் முருகர் உணர்ந்தது வேறங்க சார், இப்போ உண்மையிலே உணர்றது வேறங்க சார். அந்த அளவுக்கு ஒரு பக்குவமான கொண்டு வந்திருக்காரு. நேபாள் நாட்டில் இருக்கிற முருகர் நினைச்சிட்டு இருக்காங்க சார், மலேசியால நேபாள் சார்ந்த ஒருத்தர் வந்து கோயில் கட்ட போறேன், அந்த கோயில் வந்து உங்களை ஒரு குரு உறுப்பினராக போட போறேன் அப்படின்றாருங்க சார். அதுக்கு முன்னாடி கிருபானந்த வாரியர் சம்பந்தமா என்ற ஒருத்தர் சொல்றாருங்க சார். இன்னைக்கு கிருபானந்த வாரியர் போக வேண்டியதுங்க சார், நம்ம நேர்காணலுக்காக நான் மாத்தி வச்சுட்டேங்க சார். காலையில அதான் சொன்னீங்க கிருபானந்த வாரியர் அவர் தான். அது அந்த ஐயா வந்து அது ஒரு பெரிய அற்புதங்க சார். போயிட்டு வந்து கண்டிப்பா பதிவு பண்றேன். தைப்பூசம் விரதம் யார் வேணாலும் இருக்கலாங்க சார்.
நிச்சயமா சார். சார் வடப்பள்ளி கோவிலில் ஒரு வேற்று மதத்த சகோதரிங்க சார், போன வருஷம் தைப்பூசம் இருந்தவங்க இந்த வருஷமும் நான் இருக்கேன்னு என்னை பார்த்து சொல்லிட்டு போனாங்க சார். அதுக்காக அவங்க தெய்வம் உயர்வு தாழ்வு அவங்களும் அதை தெளிவாக சொல்கிறாங்க. இது ஒரு இப்போ நீங்கள் ஒரு வேற்று மதத்தில் நான்வெஜ் சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்லை சார், அவங்க இருக்கிறது தான் பெரு. நீங்கள் முனியாண்டி விலாஸில் உட்காந்துக்கிட்டு சாம்பார் சாதம் ரசம் சாதம் சாப்பிட்றது தான் பக்குவம். சுற்றி ஆம்லேட் ஆஃப் ஆயில் மட்டன் சிக்கா எறா மீனுன்னு போட்டாலும் அந்த இடத்துல உங்களுக்கு பக்குவமான மனசு இருக்குல்ல, இந்த பக்குவம் வந்துருச்சுனாலே எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு சிறு தூசா தெரியும் சார். நிச்சயமா சார், நிச்சயம் சார். இதை பார்க்கும் நம்ம உறவுகளுக்கு தைப்பூச சார்ந்த அத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிருக்கும் சார். உண்மையிலேயே நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நன்றிங்க சார். எனக்கும் தைப்பூசம் வரதை பத்தி இவ்வளவு விரிவா பேசுற அளவுக்கு ஒரு பாக்கியத்தை முருகப்பெருமான் கொடுத்திருக்காரு. நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சொல்லுவேன் சார். நன்றிங்க சார். எல்லா புகழும் முருகனுக்கே.